ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டான டெலிஷியஸான ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ் எடுத்துக்கலாம். முள்ளே இல்லாத மாதிரி பார்த்து மீன் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு லெமனோட ஜூஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா இந்த ஃபிஷ்ஷோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கோம். இன்னொரு பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த முட்டையை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். முட்டை நல்லா அடித்தாச்சு. இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நமக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பரட்டி வச்சுருந்த அந்த மீனை எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஆல் பர்பஸ் ஃப்ளவர், 2வது முட்டை, 3வது அந்த பிரெட் க்ரம்ஸ் பொடி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மீனை ஃபஸ்ட்டு நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளவரில் டிப் பண்ணிக்கலாம். இந்த மைதாவில் இந்த மாதிரி நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி அதோட டஸ்ட்டை நீங்கள் லைட்டாக இப்படி தட்டி விட்டுருங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா முட்டையில் போட்டு இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிக்கோங்க. அதை நல்லா சுத்தமாக வடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டிருக்கோம். இது எல்லா பக்கமும் இந்த பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இதை நாம் நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டில் இதை நம்ம வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்க எல்லா ஃபிஷ் ஃபிங்கரையும் இதே மாதிரி ஆல் பர்பஸ் ஃப்ளவரில் கோட்டிங் பண்ணி, எக்கில் பண்ணி, இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எக்குக்கு இந்த மாதிரி ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்கள் கை ஈரமாகாது. அதனால இது நல்லா நீட்டாக வரும். நீங்கள் கையிலேயே 3ஐயும் டிப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் கையும் ஈரமாகும். அது எல்லாமே நம்ம கையிலேயே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போது நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம்.
ஆயில் இப்போ கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஃபிஷ் ஃபிங்கரை ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம போட்டதுமே ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கைப்பிடி வச்சு சுற்றி விட்டோம்னா அது அழகாக ரொட்டேட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி யூஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்கனை விட இந்த ஃபிஷ் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை சீக்கிரமாக எடுத்துருங்க. எல்லாமே ஃபுல்லாக நல்லா கோல்டு கலர் வந்ததுமே இதை நம்ம எடுத்துடலாம். இது ஃபுல்லாக இப்போ நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஃபுல்லாக கோல்டு கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற ஃபிஷ்ஷையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் சாஸ் கூடையும் மயோனைஸ் கூடையும் தொட்டு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே படுற ஃபிஷ் மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா